இன்றைக்கு ஒரு கூட்டம் கல்குறிச்சி என்கிற இடத்தில் அருப்புக்கோட்டைக்கு அருகில் இளைஞரணி தெற்கு மண்டல மகாநாடு வந்தவர்கள் 1,00,000 பேர். அந்த 1,00,000 பேருக்கு உட்காருவதற்கு நாற்காலி, ரெட் கார்பெட். அவர்கள் உட்காருவதற்கு முன்னாலே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எக் பஃப், ஜூஸ், வாட்டர், கடலை மிட்டாய், காரச்சேவ், மர்ஃபி 10 பொருட்கள் வைத்திருந்தார்கள். 1,00,000 பேர் உட்கார்ந்தார்கள். எல்லோரும் ஏதோ குடும்ப கட்டுப்பாடு செய்தவனை போல எந்த மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கே பார்க்கிறேன் என் இடது பக்கத்தில் தம்பிமார்கள், என் வலது பக்கத்தில் தம்பிமார்கள். முதலமைச்சரே என்ன செய்கிறார்? எங்க தலைவரை காப்பி அடிக்கிறார். துணை முதலமைச்சர் காப்பி அடிக்கிறார். எங்க தலைவர் தான் செல்ஃபி எடுப்பார். உதயநிதி செல்ஃபி எடுத்து பார்க்கிறான். அவனுக்கு செல்ஃபி எடுக்காது. செல்ஃபி எப்படி எடுக்கும்? எங்கள் தலைவர் அணிகிற கலர்லயே பேண்ட் போடுறார் முதலமைச்சர். தி ராம்ப் வாக் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்ததே விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் எங்கள் தலைவர் விஜய். ராங்க் வாக்கை அறிமுகம் செய்தது. அதற்கு பிறகு மதுரையில், அதற்கு பிறகு ஜனநாயகன் ரிலீஸ், மலேசியாவில் கோலாலம்பூர் நகரத்தில் ராம்ப் வாக். அது மாதிரி முதலமைச்சரும் ராம்ப் வாக்கை கை அசைக்கிறார். ஒரு பையிலும் திருப்பி அசைக்கவில்லை. அசைக்காமலே அசைக்கிறவன் தான் அண்ணன் ஸ்டாலின். நான் கேட்கிறேன், எங்க தலைவர் மாதிரி நீ காப்பி ஏன் அடிக்கிற? யானை ஆட்டுதுன்னு கழுது ஆட்டலாமா? யானைக்கு இருக்குது, ஆட்டுது, அதுக்காக கழுது ஆட்டலாமா? எங்க தலைவர்கள்லாம் ஈடு கிடையாது. நான் கேட்கிறேன், நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஆசிரியத்துக்கு வந்துட்டு இங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் மர்காஷியஸ் மாவட்ட செயலாளர், அந்த மர்காஷியஸ் தூய யோவான் ஆலயத்திற்கும் அவர்கள் அடக்கமாகி இருக்கிற நினைவிடத்திற்கும் என்னை அழைத்து சென்றார்கள். நாசரேத் இன்றைக்கு பொன்னாக மின்னுகிறது என்றால், நாசரேத் இன்றைக்கு பூவாக மலர்கிறது என்றால், மர்காஷியஸ் கண்ட கனவு, அவர் தீட்டிய திட்டம். அவருக்கு த ஃபாதர் ஆஃப் த நாசரேத் என்று அவரை நாசரேத் மக்கள் கொண்டாடுகிறார். இதே நாசரேத்தில் மர்காஷியஸ் மேல்நிலை பள்ளி இன்றைக்கு உலகத்தின் எந்த மூலையில் போய் நின்றாலும் ஐ ஆம் ஃப்ரம் நாசரேத் என்று சொல்லி ஒரு தம்பி அங்கே நிற்பான். அவன் பட்டம் பெற்றவனாக இருப்பான், அவன் மருத்துவராக இருப்பான், அவன் ஒரு கல்வியாளனாக இருப்பான். உலகத்தின் எந்த மூலையிலும் ஒரு நாசரேத்தினுடைய குடிமகன் ஐ ஆம் ஃப்ரம் நாசரேத் என்று சொல்லி கம்பீரமாக நிற்கிறான். இங்கே ஒரு தூய ஏவான் பெண்கள் மேல்நிலை பள்ளி. ஒன்றை சொல்லவா, தமிழ்நாட்டினுடைய the first பெண்கள் ஸ்கூல் தூய ஏவான் பெண்கள் மேல்நிலை பள்ளி. ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல், ஒரு தொழிற்பயிற்சி பள்ளி மர்காஷியஸ் அவர்கள் தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திற்கு ராக்கெட் பார்ட்டுகளை இங்க நாசரேத்தில் இருந்து அனுப்பிய பெருமை நாசரேத்துக்கு உண்டு. 25 ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி செய்தீர்களே, நாசரேத்தினுடைய மக்கள் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய ஸ்பின்னிங் மில் எங்கே? ஏன் மூடினீர்கள்?
அதை திறப்பதற்கு ஏதாவது திட்டம் உண்டா? 25 ஆண்டு காலம் நான் பெரிதும் நேசிக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து அமைச்சர். நீங்கள் 1/4 நூற்றாண்டு காலம் ஒரு தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்ற அமைச்சராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்மை விருத்திக்கு மருந்து சாப்பிடுகிறீர்களே தவிர திருச்செந்தூர் தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இதுவரை யோசித்திருக்கிறீர்களா? இந்த நூற்பாலையை தொடங்குவதற்கு உங்களிடத்தில் ஏதாவது திட்டம் உண்டா? எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீர்கள்? இந்த பீடநேரி சிப்காட் இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உங்களிடத்திலே திட்டம் உண்டா? நாசரேத்து தான் வாலிபால், கிரிக்கெட் எல்லாவற்றையும் விட சர்வதேச அரங்கத்தில் புகழ்பெற்ற விளையாட்டு ஃபுட்பால். இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு ஃபுட்பால் சாம்பியனுக்கு அவனோடு படம் எடுத்துக் கொள்வதற்கு 9.5 லட்சம் ரூபாய் கேட்கிறார். எவ்வளவு? 9,50,000 ஒரு படம் எடுப்பதற்கு. அவ்வளவு மதிப்பு ஃபுட்பாலுக்கு உலக அரங்கில் இருக்கிறது. அந்த ஃபுட்பாலில் பெயர் பெற்ற ஊர் தமிழ்நாட்டில் எது என்றால் நாசரேத். இந்த ஊரிலேதான் சாம்சன் ஞான பாண்டியன் என்றொரு வீரன் இருக்கிறார். தேசிய அணிக்காக விளையாடி புகழ்பெற்ற டிஃபெண்டர் நாசரேத்காரர். தமிழ்நாடு சந்தோஷ் டிராபி அணியில் இடம்பெற்ற மாநில அணிக்கு நாசரேத்திற்கும் பெரும் பங்கும் தொடர்பும் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் டெக்கானோன் மார்கேசிஸ் மெமோரியல் தெரப்பி என்ற மாநில அளவு கால்பந்து தொடர் இங்கே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மர்கோசியஸ் ரிக்ரியேஷன் கிளப் ஏற்பாடு செய்கிற 69 ஆண்டுகளாக 1950 இருந்து அதில் 20 அணிகள் பங்கேற்கின்ற பெருமையும் நாசரேத்துக்கு உண்டு. இதை பற்றி ஏதாவது அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் யோசித்திருப்பாரா? அவருக்கு அந்த திட்டம் உண்டா? இந்த மார்கேஷஸுக்கு, இந்த நாசரேத்துக்கு இருந்த ஒரு பெருமை, இந்த தொகுதிக்கு இருந்த பெருமை, டிஓ ஆபீஸ் திருச்செந்தூரில் இருந்தது. அதை தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அமைச்சருக்கு அதை காப்பாற்ற வேண்டும் என்றோ அதை திருச்செந்தூருக்கு கொண்டு வர வேண்டும் என்றோ அப்படி ஒரு திட்டமே இல்லை. வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற கரிசனமோ கவலையோ அவருக்கு இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் அரசு நிதி ஒதுக்கீட்டில் காப்பாற்றப்பட வேண்டும், அதற்கான திட்டம் இல்லை. இந்த ஸ்பின்னிங் மில் நூற்பாலை மூடிவிட்டார்கள். அதில் தமிழக வெற்றி கழகம் சொல்லுகிறது, அதிலே ஒரு ஐடி பார்க் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கனவு காணுகிறோம். நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால் அந்த ஸ்பின்னிங் மில் நூற்பாலை இருந்த இடத்தில் ஒரு ஐடி பார்க் கொண்டு வரப்படும் என்கிற உத்தரவாதத்தை நான் தருகிறேன். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி. இதை ஒரு விளையாட்டு நகரமாகவே அறிவிக்க வேண்டும். அதுவும் அறிவிக்க முடியும். இந்த நகரத்தை புனரமைப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை புனரமைப்பதும் எங்கள் நோக்கம்.